இன்னைக்கு நம்ம டெரிஃபர் டீச்சர் அட் கோல்ட் ஸ்கூலோட 4th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல நம்ம ஹீரோ அவனோட கிளாஸ் பசங்க கிட்ட ஹே இந்த மாதிரி என்ன கோல்ட் டிவில இருந்து இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருக்காங்கடா அப்படின்னு சொல்ல, எனது அவ்வளவு ஃபேமஸான ஒரு பேய் டிவில போய் உன்ன இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருக்காங்களா? ஆமா, ஒரு ஹியூமன் வாத்தியாரு இந்த மாதிரி கோல்ட் ஸ்கூல்ல எந்த மாதிரி டீச் பண்றாங்கறத வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான். மோர் லைக்லி அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அவ்வளவு ஃபேமஸான டிவில அவ்வளவு ஃபேமஸான ஷோல உன்ன வந்து இன்டர்வியூ பண்ண போறாங்களா அப்படின்னு முதல்ல ஷாக் ஆவாங்களா? அப்ப அந்த சானோ இருக்கிறான்ல, அவன் டே இங்க பாரு, நீ சரியான மொக்கையான ஒரு வாத்தியாரு, உன்னை கூட்டு போய் செம்மையா கலாய்ச்சி விட்டுருவானுங்க, நீ போய் அங்க ஏதாவது சொதப்பி வச்சுட்டாங்க, வேலைக்கு கூட ஆப்புதான் மகனேங்கும் போது, என்னடா எப்படி சொல்றீங்க? சரி நான் போகல அப்படின்னு நம்ம ஹீரோ டல் ஆயிருவானா? அப்ப அந்த ஹிஜிட்டா சரி சரி நீ ஒரு நல்ல வாத்தியாரு, நாளும் தெரிந்த வாத்தியாருங்கிற மாதிரி நாங்க சில பொய்யெல்லாம் சொல்லி வைக்கிறோம், அப்படியே போய் சமாளிச்சுட்டு வந்த பாக்கல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்திட்டு இருப்பானுங்க. சீன் கட் பண்ணா ஒரு இன்டர்வியூ பண்றதுக்கு ஒரு லேடியும் பெருசா ஒருத்தர் வந்துருப்பாரு. அதுவே நம்ம ஹீரோட கிளாஸ் பசங்களா இருக்கிறானுங்க. சோ அவனுங்களும் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அந்த ஒத்தக்கண்ண என்னடே ஹீரோ ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க டிவில தெரிவிங்க அப்படிங்கறடி மேக்கப் போட்டுக்கிறீங்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். உள்ள வந்தவங்க கிளாஸ் பாக்குறது மட்டும் இல்லாம அம்மா ஏன் செவுத்துல ஒரு ஓட்டை இருக்குதுன்னு பாப்பாங்க. நம்ம ஹீரோ தான் போட்டு இருந்திருப்பான். சரி பசங்களா வாங்க முதல்ல கிளாஸ் ஆரம்பிப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ புக் ஓபன் பண்ண, தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சிங்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா ஒரு யூனிஃபார்ம் புக் எடுத்துட்டு வந்திருப்பான். நல்ல வேலை இருக்கிற யாரும் கவனிக்கல நினைக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி வேற எதுவும் இல்லன்னு சொல்லி டக்குன்னு செவுத்துல இன்னொரு ஒரு ஓட்டையை போட்டு பக்கத்து கிளாஸ்ல பசங்க கிட்டாடே ஏதாவது புக் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம டனக்கா வாத்தியார் கத்திக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கிளாஸ் முடியும் போது எப்பாடே கிளாஸ் முடியறதுக்குள்ள என் மூச்சே போயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் வாழ்க்கையே வீணடிச்சிருப்பேன் போலன்னு சொல்ல, 1000 வருஷம் வீணடிச்சு ஐயோ எவ்வளவு வருஷம் வாழலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அந்த குட்டி பையன் லிட்டரலா கேட்டுக்கிட்டு இருப்பானா. ஓகே டீச்சர் அடுத்து நீங்க எங்க போய் கிளாஸ் நடத்த போறீங்க அந்த இன்டர்வியூ வந்து கேட்கும் போது, அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களுக்கு பயமுறுத்துற கிளாஸ், ஸ்கேரிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குமாமா. அதுக்கு வந்து டனாகா தான் ஹெட். ஆனா அந்த ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஹீரோவும் பார்ட்டிசிபேட் பண்ண போறானா. பாரா பயமுறுத்துற கிளாஸ்ல ஒரு மனுஷ பையன் பார்ட்டிசிபேட் பண்றானா அப்படின்னு அந்த இன்டர்வியூ இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. சரி பயமுறுத்துற கிளாஸ்னா நம்ம ஏதாவது பாலடைஞ்ச இடத்துக்கு போக போறோமா, போட் மூலமா போக போறோமா நம்ம ஹீரோ கேட்க, போட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டோர் நீக்கோனா பார்த்தா அவங்க ஸ்கூலோட பிரின்சிபல் இந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் மாதிரி போட்டு வச்சிருக்காராமா. யோ இதை நீங்க முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏன்டா போட்ல ஏறி இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க போறேன், இது வழியாவே வந்திருப்பான்லன்னு சொல்ல, இது மூலமாவா நீ வந்திருந்தீங்கன்னா முத நாளே ஓடி இருந்திருப்பேன்னு சொல்லுவானா. ஏ கட் 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 கட்னு கத்திட்டு இருப்பான். ஓகே இந்த இடத்துல கைவிடப்பட்ட நிறைய கடைகள் வந்து இருக்குது, இந்த இடத்துல தான் நீங்க ட்ரைனிங் எடுக்க போறீங்க. அண்ட் என்னதான் நம்ம ஹீரோ ஒரு ஹியூமனா இருந்தாலுமே தலை நீ இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறது கிடையாது. ஏன் யாருக்கா காரணம் தெரியுமா என்ன? அவனுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லன்னு அந்த குட்டி பையன் சொல்லுவானா. பாதி கரெக்ட்னு சொல்லும் போது யோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல வரியா? இல்ல. அப்ப அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு, ஆமா நம்ம ஹீரோ வந்து பயந்து போனாலுமே அந்த ஒரு பயத்தை பத்தி யார்கிட்டயும் அவரு சொல்ல மாட்டாரு, ஏன்னா சொல்றதுக்கு யாரும் இல்லன்னு சொல்ல. எக்ஸாக்ட்லி ஒருத்தர் வந்து பயந்து போனாருன்னா அவர் பயந்துருக்காரு, இந்த இடத்துல பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட சொல்லி ஆகணும். அப்படி யாருக்கிட்டையும் இவன் சொல்லல அப்படின்னா இவனை பயமுறுத்துறதே வேஸ்ட். சின்ன குழந்தைங்களை கூட நீங்க பயமுறுத்தலாம், ஆனா வயசானவங்களும் பிரெக்னன்ட் லேடிஸும் ஆபத்தானதுன்னு சொல்ல பாரா பேய்கள் எத்திக்ஸ் எல்லாம் வச்சிருக்குது நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கேன். சோ அதுக்கப்புறம் முதல்ல 2 பேரை வந்து இறக்கி விடுறாங்களா. அண்ட் அவங்களும் போய் நின்னுட்டு 2 பசங்க ஸ்கூல் முடிச்சு வந்துகிட்டு இருப்பானுங்க போல, அவனுங்களை பயமுறுத்தலாம்னு சொல்லி ஏ பசங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, வா பொண்ணு எங்க கூட வரையா அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பானுங்களா. ஆமா நான் வந்து ஜான்சூ ரிவருக்கு போகணும்னு சொல்லிட்டு அவ தன்னோட ஒரிஜினல் உருவத்தை காட்டும் போது அதை பார்த்து பயங்கரம் அலறிடுறானுங்க. கூடவே அந்த ஒத்த கண்ணு போய் நின்னுக்கிட்டு என் கூட வரையலான்னு கேட்கும் போது அவள் தான் அந்த இடத்துல இருந்து தெரிச்சு போக பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா 2 பேரும். சோ அடுத்து அந்த ஹிஜிடா பையனும் ஒரு சுட்ட முடிக்காரனையும் வந்து இறக்கி விடுறாங்க. அந்த இடத்துல ஒரு லேடி வந்துகிட்டு இருக்குமா. ஓகே அதை போய் பயமுறுத்த வேண்டியதானே சொல்லிட்டு போய் நின்னு அந்த இடத்துல அவனோட ஃபேஸ மறைச்சுக்கிறதும் இவன் ஹிஜிடா அவனோட பாடியை பாதி சேராக்குறதுமா இருக்கும்போது, ஆனா அதை பார்த்து அந்த லேடி பயப்படவே இல்ல. என்னடா என்ன சாதாரண ஆளு நினைச்சீங்களா, 2 ஹைஸ்கூல் பசங்க என்ன ஹையர் பண்ணாங்க, நான் ஒரு பேய் ஒட்டுறவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோடாரி எடுத்து 2 பேரும் வந்து மாறி மாறி வெட்டுறதுக்காக தரத்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினதுக்கு அப்புறம் தான் எஸ்கேப் ஆகி வருவாங்களா. எப்படா தப்பிச்சிங்கன்னு கேட்க பார்த்தா ஒரு காட்டுக்குள்ள வந்து கட்டி வச்சுட்டு வந்துருப்பானுங்க. அடுத்ததா பார்த்தா அந்த ஒரு பூனை பையனும் நம்ம குட்டி பையன் இருக்கிறாங்கல்ல, சோ இவங்க 2 பேரும் இறக்கி விடுறாங்களா. ஆப்போசிட்ல 2 பொண்ணுங்க வரும்போது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதல்ல பூனையா மாறி போகும்போது அவங்க கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இருடா நானும் வரேன்னு சொல்லி அந்த குட்டி பையன் ஒரு ரக்குனா மாறும்போது 2 பேரும் மாறி மாறி கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா. முதல்ல அவனுக்கு வரட்டும், அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஹோம்வொர்க் தரேன் நம்ம டனக்கா வாத்தியார் சொல்லிட்டு அடுத்தது சானோ இறக்கி விடலாங்க போது அவன் கூட கம்பெனிக்கு ஆள் இருக்காதா. சோ நம்ம ஹீரோ வீ கூடயே போக சொல்ல நம்ம ஹீரோ எக்ஸைட்டிங்கா தான் இருக்கிறான். இருந்தாலும் அந்த சானோ இவன் எதுக்கு நினைக்கும் போது அப்ப அந்த டனக்கா வாத்தியார் வந்துட்டு சானோட காதுல எதையோ சொல்ல சரின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறானா. ஆமா ஏன் சானோ இது வரைக்கும் நீ மேஜிக் பயன்படுத்தி நான் பார்த்ததே இல்லையே, ஏன்னா என்னால மேஜிக்கை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ ஒரு இன்சிடென்ட் நினைச்சு பாக்குறான். மிக்கி வாத்தியார் சொல்லியிருந்திருக்காரு என்ன மாதிரியான கோல்ஸ் எல்லாமே மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது எங்களோட உள்ளுணர்வை வச்சுதான், ஆனா என்னோட உள்ளுணர்வு என்னோட எண்ணங்களை வந்து என்னால அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை கேட்ட நம்ம ஹீரோ கவலைப்படாதரா சானோ, மேஜிக் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போச்சு அப்படின்னா நான் என் பவரை யூஸ் பண்ணி உன்னை வந்து காம் டவுன் ஆக்கிடுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல வேலையா பண்றான்னு சொல்லி அடிப்பான். அந்த இடத்துல ஒருத்தன் நாயை வாக்கிங் கூட்டு
போயிட்டு இருப்பானா. சானு அவன் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு அந்த நாயோட லீஷை கட் பண்ணி விடும்போது அது வெறி கொண்டு நேரா நம்ம ஹீரோவை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ அதுகிட்ட இருந்து தப்பி தடுமாறி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆக ஆப்போசிட்ல சைக்கிள்ல வந்தவன் நம்ம ஹீரோ ஒரு எத்திடுவானா. டைரக்டா போய் அங்க தொங்கும் போது சைடுல நின்னுட்டு இருந்த ஒரு லேடி நம்ம ஹீரோ அடி வாங்கின மூஞ்சியை பார்த்து பயந்து போயிருவாங்களா. ஐயோ எதுவும் ஆகலன்னு சொல்லி டனக்கா வாத்தியார் வரும்போது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேளுன்னு சொல்லும் போது நம்ம சானோ நான் ஒரு லேடியை பயமுறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்ப நம்ம ஹீரோ பார்த்து ஒரு லேடி ஓடி இருந்திருப்பாங்களா அதான் சொல்லுவான். இங்க பாரு சானோ, நீ யாரையாவது பயமுறுத்துறனா அது வந்து ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லான ஒரு வேலை இருக்கணும் அப்படின்னு நம்ம டனக்கா வாத்தியார் அவனுக்கு ஒரு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் பொண்ணு நடந்து வரும்போது ஓ பீஸ்ஃபுல்லான வேலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்ட் டனக்கா வாத்தியார் ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி விட பார்த்தா அந்த பொண்ணு இவங்களை பார்த்து பயங்கரமா பயந்து ஓடி போயிருவாளா. அவ்வளவுதான், எவ்வளவு பீஸ்ஃபுல்லான வேலை அந்த பொண்ணை பயமுறுத்தின பாத்தீங்களா. டேய் இது பீஸ்ஃபுல்லான வேலைடா, எங்க மானத்தை காவ வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஆப்வியஸ்லி அந்த இன்டர்வியூவர் நம்ம ஹீரோ கிட்ட ஓகே எங்களுக்கு நிறைய சீன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த மாதிரி சீன்ஸ் கிடைச்சதுங்கிறலாம் தெரியுது, எதெல்லாம் எனக்கு ஆப் வைக்கிற மாதிரி இருக்குதோ அதை மட்டும் நீங்க கட் பண்ணி எரிஞ்சிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுவே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் பிளான் பண்ணோம், ஆனா அதை மீறியும் நிறைய சம்பவங்கள் நடந்துருக்குது. சோ கண்டிப்பா உனக்கு நம்ம உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் ஏதோ விபரீதமா பண்றாங்கடா அப்படின்னு அந்த சானுவும் கவனிக்கிறான். வெளியில அந்த இன்டர்வியூவர் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க ஏதோ பயாலஜி கிளாஸ்ல மீன்லாம் வளர்க்குறீங்களாமா அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப கரெக்டா அந்த இடத்துல நம்ம இஜிட்டா மத்த பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி ரவுடி மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துட்டு பொண்ணு எங்க ஸ்கூலுக்குள்ள உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி ஒரு பேட் கை ரோல் எடுத்து வந்துருப்பானுங்க. அதை பார்த்தா சானுவுக்கு குட்டி பையனுக்கு தெரியுது நம்ம ஹீரோவோட இமேஜ் ஏத்துறதுக்காக இவனுங்க வில்லன் ரோல் எடுத்திருக்காங்கன்னு. இருந்தாலும் ஹிஜிட்டாவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் செமையா இருக்குதுல்ல அப்படின்னு அந்த குட்டி பையன் பாராட்டிட்டு இருப்பானா. ஆனா நம்ம ஹீரோ இருக்கிறான்ல அவன் பயந்து போயிருவான். ரவுடி பசங்களாடே என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பசங்க எல்லாரையும் தூண்ல கட்டி போட்டுக்கிட்டு இவனுங்களை நாங்க கொலை பண்ண போறோம் அப்படின்னு மிரட்டிட்டு இருப்பானுங்களா. டேய் ஏதாவது பண்ணி அவங்கள தடுத்து நிறுத்துடா அப்படின்னு சொல்லி சானு நம்ம ஹீரோ உழுக்குன்னு உலுக்கிட்டு இருக்கு. அவன் டக்கு நம்ம கழுத்தை திரும்பிட்டு அவங்கள பார்த்து இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பெருசாகும் போது என்ன மாதிரி நாசமா போயிருவீங்கடான்னு சொல்ல உடனே அந்த இடத்துல அவனுங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவாங்களா. அதை பார்த்து அந்த இன்டர்வியூவர் ஷாக் ஆயிட்டு என்னது ஒரு ஸ்பீச்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் திருத்திட்டீங்களா, உண்மையாலே இந்த இன்டர்வியூ எடுக்க பொண்ணுக்கு மூலான ஏதாவது இருக்குதான்னு சானு யோசிக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ நிறைய ரேடிஷ்ல வச்சிருந்திருப்பான்ல. சோ இதுல ஒரு கவுண்ட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்லும் போது பார்த்தா அந்த இடத்துல பிரிட்ஜ் மேல அது ஆடிக்கிட்டு இருக்குமா. அது டக்குனு தவறி கீழே விழுக போக வேகமா நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அதை கேட்ச் பிடிச்சி கீழே விழுகலான்னு போகும்போது பசங்க உள்ள பூந்து எப்படியோ நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடறானுங்களா. டேய் முட்டா பையில கொஞ்சமா அறிவு இருக்காடா, கீழே விழுந்திருந்தா தெரிச்சு திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாருமே பிடிச்சிருந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருப்பாரு. சோ அவரு பயங்கர பெருசா இருப்பாரு, அசால்ட்டா அவங்க எல்லாரையும் காப்பாத்த. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ டிவில நான் வந்து பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பிளே பண்ணி காமிச்சிட்டு இருப்பானா. அதை பார்த்தவங்க ரைட்ரா நம்ம எதுவுமே பண்ணலனாலும் அவன் என்னெல்லாம் பண்ணானோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு அவன் ஏதோ உலகத்திலே சிறந்த வாத்தியாருங்கிற மாதிரி காமிச்சிருக்கானுங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்ல கான்ல இருப்பானுங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் ஒன்னு வரும். அவன் வீட்டுல இருந்து கூப்பிட்டு இருந்திருப்பாங்க, சம்திங் ஏதோ செலிப்ரேஷன் நடக்க போது போல. சோ அதனால திருப்பி ரிட்டர்ன் ஆக போறானா. இத சைல இருந்து ஒட்ட கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரைட்ரா அவனை செஞ்சிருவோமா அப்படின்னு ஒரு பிளான போட சைல இருந்து சானோவும் ஒரு மாதிரி நம்ம ஹீரோ கொடூரமா பார்க்க அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ யா, தேங்க்யூ.